எந்த சந்தேகமும் இல்லை. திட்டமிட்டு, ரொம்ப திட்டமிட்டு எப்படியாவது ஒழிச்சிடணும், வளர விடாமல் தடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். அது வெளிப்படையாக தெரியுது. இப்போ நீங்கள் உங்ககிட்ட கேட்குறீங்க, என்ஐஏ ரைடு போடுற அளவுக்கு என்ன நடந்திருக்கு? நாங்கள் ஒரு வெளிப்படையாக மக்கள்கிட்ட அரசியல் எடுத்து வைக்கிற ஒரு அரசியல் இயக்கம், ஒரு ஜனநாயக அமைப்பு. அப்போ அந்த அமைப்பு எங்களால் இந்த நிலத்தில் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுங்க வந்தது? எல்லாமே அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கூட்டமோ எல்லாமே அனுமதி பெற்று முறைப்படி தான் செய்யும். எங்களை என்ஐஏன்னு ஒரு சோதனையை போடும்போது நீங்கள் அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ என்னை சோதிக்க முடியல. எங்கள் பிள்ளைகள அவங்க சோதிக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் எழுச்சியோடு என்னை நோக்கி ஓடி வர்றதை அது தடுக்குது. அந்த தம்பி வருவான், தங்கச்சி வருவான், அம்மா அப்பா விடுவாங்களா? அந்த கட்சிக்கு போனால் ஏதோ பிரச்சனை, அது எல்லா போலீஸ் விசாரணைலாம் வருதுன்னு பயப்படுவாங்க. எந்த யாராவது எனக்கு இப்போ தேர்தலுக்கு நிதி தருவாங்களா? இந்த வச்சுக்கிறேன்னு கோடிக்கணக்காக யாரும் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு 10,000 20,000 கொடுக்கறது கூட பயப்படுறாங்களே. நீ 20,000 கொடுத்தா அவனுக்கு நோட்டீஸ் இது அனுப்பி கடிதம் அனுப்பி விசாரிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்கெங்கே இடி ரைடு போட்டிங்களோ அங்கெல்லாம் காசு வாங்கியிருக்கீங்களே. பாகிஸ்தானில் இருக்க ஒரு நிறுவனத்தில் காசு வாங்கி, அதுவும் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு வாங்கியிருக்கீங்க. 6,650 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கீங்க.